எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, ஒரு சாம்பார் பொடி. அந்த சாம்பார் பொடியை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற சாம்பாரை எப்படி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாராக மாற்றலான்றது தான் இன்றைக்கி ரெசிபி. அதோட நான் வீட்டில் செய்கிற சாம்பாரையும் இட்லியையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு 15 நம்பருக்கு காய்ந்த மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10 நம்பருக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம். இந்த பொருள் எல்லாமே நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. இந்த ரெசிப்பியை ஒருத்தங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க பேர் பிராஜி. இப்போ அவங்க யூகேல இருக்காங்க. அவங்க கேரளா. அவங்க என்னோட ஹஸ்பண்டோட கூட வேலை பார்த்தவங்க. அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஒரு வாட்டி டின்னருக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது ரைஸு, இந்த சாம்பார், அப்புறம் பொரியல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த சாம்பார் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவங்ககிட்டேருந்து கேட்டு கற்றுக்கிட்டு தான் இந்த ரெசிபி. இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொன்முருளாக வறுக்கணும். இது மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த தேங்காய் அப்படியே ப்ரௌன் ஆகணும். இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்தா தான் இந்த ரெசிபி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏறக்குறைய 10 நிமிஷமாக நான் இந்த துருவன தேங்காவை வறுக்கிறேன். எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு ப்ரௌனுக்கு எடுத்துகிட்டு வரணும் தேங்காவை. ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சும் வறுக்கக்கூடாது, ரொம்ப பொறுமையாக தான் வறுக்கணும். இப்போ இதோடவே நான் அந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இந்த வறுத்தது நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கலாம். முதல்ல இந்த வறுத்த காஞ்ச மிளகாயை முதல்ல அரைச்சிக்கலாம். அரைச்சின பிறகு நம்ம மீதி இருக்கிற அந்த வறுத்து வச்ச தேங்காய், தனியா, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டிலில் நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம இந்த சாம்பார் பொடியை யூஸ் பண்ணலாம். சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு, தக்காளி போட்டுட்டு, காய் நூக்கல் எடுத்திருக்கேன். அந்த காயும் போட்டு, நம்ம வீட்லேயே குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நான் மஞ்சள்தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி நல்லா மசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க நூக்கல் காயையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த சாம்பாருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காய் வேகட்டும். இப்போ இந்த காயை மூடி வச்சிட்டோம் இல்லையா, மூடி வச்ச காய் நான் ஒரு 5-6 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இந்த வெந்த காயோட நான் ஏற்கனவே குக்கரில் பருப்பையும் வேக வச்சுருக்கேன். அந்த பருப்போடவே புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதை இந்த வெந்த காயோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். கொதிச்சா நம்மளுக்கு சாம்பார் ரெடி. இப்படி தான் நான் சாம்பார் வைப்பேன் டெய்லி. நீங்கள் எந்த முறையில் சாம்பார் வைப்பீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் சாம்பார் வச்சுக்கலாம். நான் இப்போது நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடியை நான் யூஸ் பண்ணலை. அதை யூஸ் பண்ணி எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் சாம்பாரை 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். முதல்ல நம்ம சாதத்துக்கு ஊற்றிக்கிற சாம்பாரை அதை தாளிச்சிக்கலாம். ஒரு குட்டி பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுட்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிற சாம்பாரில் கொட்டிக்கிறேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுறேன். இப்போ நம்ம சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயிலே போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்குறேன். அதிலே கொஞ்சம் தண்ணி, அந்த பொடி தீஞ்சு போகாமல் இருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற சாம்பாரில் கொட்டிடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு இந்த மினி இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு இந்த குட்டி பாத்திரத்தில், இந்த மினி இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு இந்த இட்லி எடுக்கலாம். இந்த மினி இட்லி ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் வரும்போது நான் கொண்டு வந்த மினி இட்லி ஸ்டாண்டு அது. அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நான் நார்மலாக பெரிய இட்லிக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் அது. நான் அதுவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி சூப்பராக வந்திருக்கு. இப்போது அந்த சாம்பாரை இதில் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை சாம்பாரில் இதை போட்டு சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இந்த சூடாக நம்ம இட்லி எடுக்கும்போது இந்த மாதிரி குட்டி கிண்ணத்தில் ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி தொட்டு எடுத்தோம்னா அடியில் வந்து இட்லி ஒட்டாமல் வரும். நம்ம எண்ணெய் தடவிருக்கோம், அதுவே ஒட்டாது. இப்படி எடுத்தால் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வரும் இட்லி. நான் ஏற்கனவே பெரிய இட்லி சுட்டு எடுத்திருக்கேன். நான் அந்த 2 இட்லியும் வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லியில் இந்த சாம்பாரை நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டேன் நான். இந்த இட்லி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.